அனைவருக்கும் வணக்கம். சிகை கொற்றன் இது இன்றைக்கு தமிழகத்தில் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய ஒரு சொல். 10 நாட்களுக்கு முன்பு சென்னையில் தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 2 பேராசிரியர்கள், ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவங்க 2 பேரும் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் கிங்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன்னர்களின் கல்லறைகளில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சிகை கொற்றன் என்ற ஒரு பெயர் 5 கல்லறைகளில் 8 முறை பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்ற தகவலை சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது தீக்கதிரின் உலக பார்வை. இந்த காணொலியை துவங்கிறதுக்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் தான் டிசம்பர் மாத இறுதியிலும் ஜனவரி மாத துவக்கத்திலும் ஆக ஒரு 11 நாட்கள் எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் அந்த நாட்டினுடைய வரலாறு, மக்களினுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்ம நாட்டில் பெரிய மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. வடக்க அசோகர், சந்திரகுப்த மௌரியன், தமிழகத்தில் ராஜராஜ சோழன். இந்த மாமன்னர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கல்லறை இருக்கான்னு சொன்னால் கிடையாது. ஆனால் எகிப்தில் அப்படி இல்லை. 4550 ஆண்டுகளுக்கு முன்பே குஃபு என்ற ஒரு மன்னர், அவருக்காக கட்டப்பட்ட கட்டளை தான் உலக அதிசயங்களில் ஒன்றான எகிப்து பிரமிடு, த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா என்று சொல்கிறார்கள். அந்த பிரமிடு அவருடைய கல்லறை தான். இதுபோன்று நிறைய பிரமிடுகள் மன்னர்களுடைய கல்லறைகளாக இருக்கின்றன. இது தவிர மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கல்லறைகளும் இருக்கின்றன. எகிப்தில் பண்டைய காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் வந்து புகுந்து கொள்ளும் என்பதுதான் அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எகிப்தில் மிகப்பெரிய கலை பொக்கிஷங்களை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த மன்னர்கள் இறந்த உடனே அவர்களுடைய உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் வந்து புகுந்து கொள்ளும் அப்படின்ற காரணத்தினால முதல்ல அந்த உடலை வந்து பதப்படுத்துவாங்க. 70 நாட்களுக்கு அந்த உடம்பை பதப்படுத்துகிறாங்க. அதை தான் மம்மி என்று நம்ம சொல்கிறோம். இந்த மம்மியை கல்லறைகளை உருவாக்கி அந்த கல்லறைகளுக்குள்ளே கொண்டு வச்சிருவாங்க. வைக்கும் பொழுதே மன்னர் மீண்டும் உயிர்த்தெழும் பொழுது அவருக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் அதில் வைப்பாங்க. அதில் குறிப்பாக தங்கம், வைரம், வைடூரியம் என்று ஏகப்பட்ட செல்வங்களையும் அந்த கல்லறையில் கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு 3000, 3500, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய பிரமிடுகள் கட்டப்பட்டன. அந்த பிரமிடுகளுக்குள்ள மன்னர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு என்னாச்சுனாக்கா, காலப்போக்கில் கொள்ளையர்கள் போய் அந்த பிரமிடுகளுக்குள்ளே நுழைந்து அந்த மன்னர்களுக்காக வைத்திருந்த, அவங்க சடலத்தோடு வைக்கப்பட்டிருந்த அந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆகவே தான் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மன்னர்களுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அவங்க பிரமிடுகளை கட்டாமல் கல்லறைகளை உருவாக்கினாங்க. இந்த கல்லறைகள் எப்படி உருவாக்கினாங்கனாக்கா, எகிப்து ஒரு பாலைவனம். அந்த நைல் நதி ஓடுற அந்த நதியினுடைய 2 கரைகளும் பச்சை பசேர்னு இருக்கும். மற்றபடி அது ஒரு பாலைவனம். அங்கே குன்றுகள் இருக்குது. இந்த குன்றுகளினுடைய பாறை இப்போ நம்ம நாட்டில் இருக்க மாதிரி கருங்கல் கிடையாது, சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மணல் பாறை அப்படின்னு சொல்லலாம். அதை ரொம்ப லகுவாக செதுக்க முடியும். செதுக்கி அந்த குன்றுகளுக்குள்ள அவங்க கல்லறைகளை உருவாக்குனாங்க. கல்லறைனா ஏதோ சாமானியமான சமாதி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் மிக பிரமிப்பாக இருக்கும். மிகப்பெரிய நடை இருக்கும், அதற்குள்ள அரை அறையாக இருக்கும், கட்டப்பட்டு இருக்கும். அந்த சுவர்களில் எல்லாம் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கும், ஓவிய வேலைப்பாடுகள் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட கல்லறைகளை குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய லுக்சர் என்ற ஒரு நகரம்,
இந்த நகரம் வந்து எகிப்திலிருந்து தெற்க ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த நகரத்துக்கு மேற்கு பக்கத்தில் தான் இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு இருக்குது, வேலி ஆஃப் கிங்ஸ். இங்கே ஒரு 65 மன்னர்களுடைய கல்லறைகள் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டு இருக்கு. குன்றுகளை குடைந்து அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் கோயில்கள் மாதிரி இருக்கும். அவ்வளவு அற்புதமாக இருக்கும். கலை நயத்தோட வேலைப்பாடு, சிற்ப வேலைப்பாடுகளோட அங்கே தான் இந்த மன்னர்களோட உடலை அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. வேலி ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிற கல்லறைகளில் தான் தமிழ் பெயர்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டை சேர்ந்த 2 பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகை கொற்றன், கோபன், கீரன், சாத்தன் போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 5 கல்லறைகளில் சிகை கொற்றன் என்ற அந்த பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிகை கொற்றன் தொடர்பான விவாதம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து வருகிறது. முதல்ல சிகை கொற்றன் 2 சொற்கள் இருக்கிறது. சிகை என்ற அந்த சொல் வடமொழி சொல், சமஸ்கிருத சொல் என்று ஒரு சிலர் வாதம் செய்கிறார்கள். ஆனால் அந்த கொற்றன் என்பதை எல்லோரும் தமிழ் சொல் தான் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறாங்க. கொற்றன் என்று சொன்னால் வீரன், வெற்றி அடைந்தவன் என்ற பொருள்பட வரக்கூடிய ஒரு சொல். இப்போ இந்த அகநானூறு, புறநானூறு, நற்றிணை இந்த பாடல்களுடைய காலம் என்ன? கிமு 300 ஆரம்பிக்கிறது. அதாவது இன்றைக்கு 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியங்களில் சிகை என்ற வார்த்தை நிறைய வருகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிகை கொற்றன் இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். அவருடைய பெயரும் மற்ற தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் அங்குள்ள கல்லறைகளில் பொறிக்கப்பட்ட அந்த காலம் என்னன்னு சொன்னால் கிபி 1ஆவது நூற்றாண்டு முதல் 3ஆவது நூற்றாண்டு வரை என்று அந்த அயல்நாட்டு பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இந்த மன்னர்களுடைய பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு எதற்காக போனார் என்பது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக பண்டைய தமிழகம் பல வெளிநாடுகளோடு வர்த்தக தொடர்பில் இருந்தது என்பது நாம் அறிந்த விஷயம். தமிழகத்திலிருந்து வணிகப் பொருட்கள் ரோமாபுரிக்கும், கிரேக்க நாட்டுக்கும், சீனத்திற்கும், அதே மாதிரி இலங்கை மற்ற கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அங்கிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இதெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து பொருளை கிரேக்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில், ஏதன்ஸ் ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்துக்கு கொண்டு இறக்குமதி செய்துவிட்டு இவர்கள் திரும்பி வந்து விடுவார்களே தவிர இவங்க எடுத்துக்கிட்டு போகிற பொருளை கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஊராக போய் இவங்க விற்பாங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக இருந்திருக்காது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதின்றது இப்படி தான் நடந்திருக்கணும். இப்போ இந்த லுக்சர் என்று இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மன்னர்கள் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த லுக்சர் நகரத்தினுடைய பழைய பெயர் தெபீஸ். அது கெய்ரோவிலிருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ட்ரெயினில் போகிறதுனாலே, இன்னைக்கு ட்ரெயினில் போகிறதுனாலே 10 மணி நேரம் பிடிக்கும். இந்த மன்னர்கள் பள்ளத்தாக்குக்கு சிகை கொற்றன் என்ற அந்த மனிதர் எதற்காக சென்றார்? நிச்சயமாக சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காலத்தில் இந்த மாதிரி நான் வெளிநாட்டை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு போயிருக்க முடியாது. வர்த்தகம் தொடர்பாக போயிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்றுமதி இறக்குமதின்னு சொன்னால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் கொண்டு அவன் அந்த பொருளை இறக்கிட்டு வந்துடுவாங்களே தவிர அந்த நாட்டில் கொண்டு போய் ஊராக விற்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பண்டைய எகிப்தில் செங்கடல், அந்த செங்கடலில் ஒரு துறைமுகம் இருந்தது, பெர்னிக்கே என்ற ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்தில் தான் எகிப்துக்கு இந்தியாவிலிருந்து, பண்டைய இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யணும்னா அந்த துறைமுகத்தில் தான் இறக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே அதோட செங்கடல் முடிஞ்சிருது. அதுக்கு மேலே கப்பல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே போகிறதுன்னு சொன்னால் நடந்து சுமந்துக்கிட்டு தான் போகணும். அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி என்றால் இந்த சிகை கொற்றன் எதற்காக அந்த இடத்திற்கு சென்றார்? இன்றைய கெய்ரோவிலிருந்து ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு எதற்காக சென்றார்? இது நிச்சயமாக நாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், நம்ம தமிழர்களுடைய பண்டைய காலத்து நாகரிகம், கலாச்சாரம்,
இதெல்லாம் இன்னும் நிறைய வெளிச்சத்துக்கு வராமல் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழர்கள் இரும்பை கண்டுபிடித்தார்கள். தமிழர்கள் இரும்பை கண்டுபிடித்த காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று முன்னால் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தினுடைய வசதியின் காரணமாக இன்றைக்கு என்ன அறுதியிட்டு கூறப்பட்டிருக்குன்னு சொன்னால் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணிலிருந்து இரும்பு தாது எடுத்து அதை உருக்கி இரும்பாக அது பல உலோக பொருட்களாக மாற்றக்கூடிய அந்த தொழில்நுட்பம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுக்கு தெரிந்திருக்கிறது என்ற இந்த விஷயம் இப்போ ரீசண்டாக தான் தெரிய வந்தது. விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நிச்சயமாக புதைந்து போன பல உண்மைகளை நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு ஒரு பொருள், உலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு பொருள், இந்த பொருள் எப்பொழுது செய்யப்பட்டது என்று இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் கார்பன் டேட்டிங் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. அந்த கார்பன் டேட்டிங் என்ற தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் அது பாறையாக இருந்தாலும் சரி, மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் எப்பொழுது உருவானது, எப்பொழுது செய்யப்பட்டது என்பதை மிக துல்லியமாக கணக்கிட முடியும். ஆகவே தான் இன்றைக்கு ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக சிகை கொற்றன் அங்கே போயிருக்க முடியாது, வர்த்தகத்தின் பொருட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கும் பண்டைய எகிப்திய மக்களுக்கும் இடையில் வேறு என்ன தொடர்பு இருந்தது, கலாச்சார ரீதியாக என்னென்ன தொடர்புகள் இருந்தது என்பதெல்லாம் நிச்சயமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது ரொம்ப பற்று இருப்பவராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த பிரதமர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய செய்தி வந்திருக்கிறது, இதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறாரா, ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரா என்று சொன்னால் மீடியாவில் அப்படி எதுவும் செய்தி வரல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் மொழி என்பது மிக பண்டைய மிக புராதனமான ஒரு மொழி. ஆனால் அந்த மொழிக்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஊக்கம் கொடுக்கிறது, ஆதரவு கொடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா நான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். சமஸ்கிருதம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பேசப்படாத ஒரு மொழி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பேசாத ஒரு மொழி. ஆனால் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறது, இவ்வளவு தொன்மையான சிறப்புகளுடைய தமிழ் மொழிக்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2014ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரையிலான அந்த 10 ஆண்டு காலத்தில் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் 2500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது, செலவு செய்திருக்கிறது. அதே சமயத்தில் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா இந்த 5 மொழிகளுடைய வளர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய செலவு செய்திருக்கக்கூடிய நிதியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 147 கோடி. இல்லாத ஒரு மொழி, யாருமே பேசாத மொழி சமஸ்கிருதத்திற்கு 2500 கோடி அதனுடைய வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு புராதன தொன்மையான சிறப்புகளை உடைய தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு பிரதமர் இன்றைக்கு உதட்டளவில் தான் சேவை செய்து வருகிறார். லிப் சர்வீஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, உதட்டளவில் தான் சேவை செய்து வருகிறார். இது உதட்டளவிலான சேவையாக இல்லாமல் உண்மையான சேவையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தை கூட குறிப்பிட வேண்டி இருக்கிறது. கீழடி, இது தமிழகத்தினுடைய நாகரிக வளர்ச்சியை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சின்னம். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்து மிக தொன்மையான காலத்திலேயே தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு நகர்ப்புற நாகரிகம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்து பல அரிய உண்மைகளை, வரலாற்று உண்மைகளை வெளியில் கொண்டுகிட்டு வந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அவரை வலுக்கட்டாயமாக இந்த அரசாங்கம் மாற்றல் செய்திருக்கிறது. அந்த கீழடியில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு என்னவெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசாங்கம் போட்டு இருக்கிறது. ஆகவே தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, மைய அரசு கொடுக்கக்கூடிய ஆதரவு உதட்டளவிலான ஆதரவாக இல்லாமல் உண்மையான ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.